காலையிலக்கு வடை தான் ஸ்பெஷல். நான் தான் செஞ்சுட்டு இருக்கேன். மாவு ரெடியாக இருக்குது, வடை போட்டுட்டு இருக்கேன். என்னென்னா இன்றைக்கி எங்கள் மூத்தார் பையனுக்கு ரிசல்ட் வருது 12th. ஸோ மாமியார் ஃபுல் டென்ஷன். காலையிலே மாமியார் வந்துட்டு வடைக்கு மாவு போட்டுட்டாங்க. அதை ஆட்டி எடுத்து வடை போட்டுட்டு இருக்கேன். நான் மூத்தார் பையனுக்கு ரிசல்ட்டாக நேற்று நைட்டே ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். பையன் வீட்டில் எல்லாருமே டென்ஷன். அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு தான் வடை. காலையில் டிஃபனுக்கு வந்து பொங்கல் செஞ்சுட்டாங்க மாமியார். நான் வடை செய்கிறேன். ப்ளஸ் வந்து சாம்பார். நேற்று சாம்பார் இருந்துச்சா, அதனால் அதை இன்றைக்கி அப்படியே பொங்கலுக்கு வச்சுக்கிட்டோம் நாங்கள் காலையிலக்கு. அதெல்லாம் பாஸ் ஆயிடுவான். யார் அடிப்பாங்க அவனை முதல்ல? வடை கொதிக்கிறாரு எண்ணெயில். எங்கள் மாமியார் டென்ஷன் அடிச்சுட்டு ஊரெல்லாம் ஒன்று அடிச்சுட்டு இருக்காங்க. பையன் பாஸ் ஆகணும்னுட்டு. பையன் வந்துட்டு நைட்டு 12 வரைக்கும் மொபைலில் கேம்லாம் விளையாடிட்டு இருந்தான். இப்போது எக்ஸாம் அப்போல்லாம், அதனால் அவங்க டென்ஷன் ஆகி நீ ஃபெயில் ஆகும் அப்போ இருக்கு உனக்கு அப்படின்னு சொல்லி லைட்டாக மிரட்டிட்டாங்க. அதனால் இவங்க டென்ஷன் அடிச்சுட்டு இருக்காங்க. இது எங்கள் வீட்டு பேக் சைடு. ரொம்ப நாள் ஆச்சு வந்து க்ளீன் பண்ணி, சரி சொல்லிவிட்டு எனக்கு க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு வந்திருக்கேன். பசங்க தூங்கிட்டாங்க. அதனால் இதை கொஞ்சம் தூசிலாம் இருக்கா பெருக்கிட்டு இதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு போனேன். அதெல்லாம் நான் எடுக்கலை. எங்கள் வீட்டு பேக் சைடு இவ்வளோ தாங்க இடம் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஒரு வழியாக ரிசல்ட்டு வந்துருச்சு. பையன் பாஸ் ஆகிட்டான். அதான் மாமியார் வந்து விளக்கேற்றுறாங்க. ரொம்ப சந்தோஷத்தோடு விளக்கேற்றுறாங்க. 78% எடுத்திருக்கான் பையன். நல்லா படிப்பான். ஐயோ அப்படி படிச்சுட்டு இருந்தான். பரவாயில்ல, நல்ல மார்க்கு தான் வந்திருக்கு. அவன் டென்ஷன் அடித்து 10 மணிக்கு அப்புறம் ரிசல்ட் இருக்குது சொல்லிவிட்டு அப்புறம் ரிசல்ட்டு இல்லைன்னுட்டாங்க. அப்புறம் ரிலாக்ஸ் ஆகிட்டாங்க, இன்றைக்கி ரிசல்ட் வரல அப்படி சொல்லிட்டு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு இன்றைக்கி தான் ரிசல்ட்டுன்னு சொல்கிறான். நைட்டு வந்துட்டு பிஃபோர் நைட்டு வரைக்கும் எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணலை. 11 o'clock கால் பண்ணிவிட்டு நாளைக்கு தான் ரிசல்ட்டு, நான் எங்கேயாவது போயிடுவேன் மார்க் வரலன்னா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயன்படுத்திக்கிட்டே இருந்தான். அவனும் பயந்துட்டு எல்லாரையும் பயன்படுத்திகிட்டே இருந்தான். இதில் என்னன்னா அவனோட ஆல் டிக்கெட் வர காணாமல் போயிடுச்சு. அவங்க அம்மா எல்லோரும் தேடுறாங்க. அப்புறம் ஃபைனலாக கிடச்சிருச்சு. 1 மணிக்கு கிடச்சிது. மார்க்கு வரட்டும் நான் வச்சுக்கிறேன்னு சொன்னவங்க தான் போயிட்டு காலையிலே சிக்கன்லாம் வாங்கிட்டு பிரியாணிக்கு ரெடி ஆகிட்டாங்க. ரிசல்ட்டு வரல, பிரியாணிக்கு ரெடி ஆகிட்டாங்க. ரிசல்ட் வந்தோடனே எல்லாருக்கும் பிரியாணி செஞ்சு கொடுத்தாங்க நடுமூத்தார் ஒய்ஃபு.